ஆனா அங்கங்க கட்டி இருக்கு. நீங்க வாட்டுக்கு ஜீரோ ட்ரிம் அடிச்சு விட்டுறாதீங்க. கொஞ்சம் அழகா காட்டுங்க. ஐயோ! அங்கெல்லாம் போய் கூசுதுன்னு எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. நகத்தெல்லாம் வெட்டிட்டு தானே கத்திரிக்கோல வச்சு யூஸ் பண்றீங்க. வணக்கம் நண்பர்களே, இவர் பேர் தான் டைசன். ஸோ இந்த ஷிட்ஸூஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேர் நாட்ஸ் இருந்தது, பட் ரொம்ப எல்லாம் இல்லை. இதை வந்து நம்ம நீட்டா கிளீன் பண்ணி எடுத்துட போறோம். அண்ட் அதே சமயம் 1/2 இன்ச் ஹேர் கட் வைக்க போறோம். பெட் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கூடுதலா கூட குறைக்க பிடிச்சா குறைச்சிருக்கேன்னாங்க. இல்லைங்க அந்த மாதிரி வேண்டாம், இது 1/2 இன்ச்சே நீட்டா குறைக்கிறோம் அப்படின்னாச்சு. ஸோ இந்த நாட்ஸ் வந்து மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா 1/2 இன்ச் நம்ம சிசர் ட்ரிம்மிங் இது வைக்கும் போதே வந்து 1/2 இன்ச் ஈஸியா நம்மளால கட் பண்ண முடியும். அதுலயே மேக்சிமம் நாட்ஸ் போயிடும். ரொம்ப ஹெவி நாட்ஸா இருந்ததுன்னா, அதாவது மிஷினே போக முடியாத அளவுக்கு நாட்ஸ் இருக்கும். அப்படின்னா நான் ஜீரோ ட்ரிம் பண்ணுவேன். பட் இவருக்கு அப்படி இல்லை. சில இடங்கள்ல அந்த கழுத்து பக்கம், பேக் போர்ஷன், ஆனல் போர்ஷன், இந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி நாட்ஸ் கொஞ்சம் மோசமா இருந்தது. பட் அதை வந்து ஈஸியா நம்ம ட்ரிம்மர் அண்ட் சிசர்ஸ் யூஸ் பண்ணி நீட்டா எடுத்தாச்சு. ஸோ ஃபேஸ்லேயே முதற்கொண்டு லைட்டா அங்கங்க இருக்கிற இதை வந்து ட்ரிம்மர் யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் அந்த கண்ணு கிட்டக்க எப்பவுமே வந்து நான் சிசர் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா டாக்ஸுக்கு அந்த இடத்துக்குள்ள வந்து ட்ரிம்மர் கொண்டு போக முடியாது. சில டாக்ஸுக்கு கரெக்டா தலையை உண்ணுனாங்க அப்படின்னா ஏதாவது வெட்டுப்படுறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அதனால வந்து நான் அந்த இடத்துல வந்து சிசர்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா அப்பதான் வந்து நம்மளுடைய மேனுவல் கண்ட்ரோலா இருக்கும். வந்து அது வந்து அதே சமயம் வந்து ஒரு ஹேண்ட்லிங் பர்பஸ்க்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த கால் கடியில இந்த அண்ட்ராம்ஸ் மாதிரி இருக்குங்களா, இந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்ஸா இருக்கும் எல்லா டாக்ஸுக்குமே. ஸோ ஷிட்ஸூஸ்ல வச்சிருக்கீங்கன்னா முக்கியமா இந்த போர்ஷனை வந்து ப்ராப்பரா வந்து சீவி விடுங்க. அண்ட் பாதத்திலையும் இந்த அடிப்பகுதியிலையும் நீங்க என்னைக்குமே கட்டிகள் இருக்கா என்னன்னு பார்த்து அப்பப்ப சீவி விடணும். இல்ல சிசர்ஸ் வச்சு கிளியர் பண்ணி விடுங்க. இது பாஸ ஃபுல்லா வந்து நான் எப்பவுமே சிசரிங் தான் பண்ணுவேன். ஏன்னா ட்ரிம்மர்ஸ் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்ஸ்னா பிடிக்கும். சில டாக்ஸுக்கெல்லாம் கால் கூசும். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு டென்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால வந்து ட்ரிம்மர்ஸை வந்து லெக்குக்கு யூஸ் பண்றது வந்து கொஞ்சம் அந்த உங்க டாகுக்கு ஒரு பொறுமைனா என்னன்னு தெரியும்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா சிசர்ஸ் வச்சு நீட்டா கட் பண்ணுங்க. அதுவும் ஸ்லோவாவே கட் பண்ணுங்க. ஏன்னா பாதங்கள்ல சில நேரம் தெரியாது, அதுல ஏதாவது வெட்டுப்படுறதுக்கு சான்சஸ் உண்டு. அண்ட் நல்லா குளிப்பாட்ட ஆரம்பிச்சிச்சு. இவர் வந்து வந்ததுல இருந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுங்க. ஓட செய்யல, ஒடியார செய்யல, ஒரே இடத்துல நிக்க, இல்ல ஒரு இடத்துல உட்காந்துற, அப்படிதான் இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாவே அவர் ஃபீல் பண்ணாரு. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஃபேஸ் நல்லா அந்த மூக்கு மேலாம் நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி நல்லா துவட்டி ப்ளோ ட்ரையர் போட்டு சேரை வந்து அழகா ரெடி பண்ண ஆரம்பிச்சிச்சு. ப்ளோ ட்ரையர் போடும்போது அது அந்த ஃபேஸ் கிட்ட போகும்போது தான் பிரச்சனை. உடம்புல நீ என்னன்னாலும் பண்ணிக்க, ஃபேஸ் கிட்ட மட்டும் பேராதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாரு. ஸோ சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பாய்.